நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை நோக்கி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் எங்களுக்கு இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனி பெட்டி வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோலாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் பெட்டிகள் வச்சிருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அங்கே பெட்டிகள் வைக்க முடியல. அப்போ 120 பெட்டியா. இப்போ நாங்கள் வச்சிருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய காடு தானுங்க. இந்த காட்டில் தான் வந்துட்டு பெட்டி வச்சுருக்கோம். ஸோ அங்கே 200 பெட்டியுமே கஷ்டம். நாங்கள் விடியங்காலத்துலேருந்து தேடிட்டு தான் சரியான ஒரு இடம் கிடைக்கல. ஸோ வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி வச்சுருக்குன்னு காமி. பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பெட்டிகள் வைக்கமேச்சுன்னா நல்ல இடம் இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 20 அடிக்கும் வைக்கலாம். இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு மைஎஸ்என் பீ கீப்பிங் பண்ணுறோம், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடம் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி மினிமம் 5 அடி 4 அடி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 பெட்டி ஆக்கிட்டோம். அங்கேயே ஒரு 100 பெட்டிக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொட்டமே இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டோம். ஸோ இந்த அளவுக்கு தான் நாங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.